கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. ஹாய் அரோன், வெல்கம். இது சினிமா கோமாளிகள். ஸோ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 23 வீடியோ கிட்ட போட்டாச்சு. ஆனால் நிறைய பேர் கேட்டுருக்காங்க, ஏன் தமிழ் மூவிஸ் அந்தளவுக்கு ரிவ்யூ பண்ண மாட்டேறீங்க அப்படின்ற மாதிரி. நம்ம ஆல்ரெடி சந்தியாராகம் போட்டிருக்கோம். வேறு தமிழ் படங்கள் தற்போதைய சினிமாவில் அந்தளவுக்கு எதுவும் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி தான் எங்களோட கருத்து. சில படங்கள் வந்துச்சு, பட் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது தவிர ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியாது. ஸோ நாங்கள் இப்போ ரீசெண்டாக பேட் கேர்ள் அப்படின்ற ஒரு படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. எங்களுக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிடையாது. சரி, சும்மா போயிட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி போய் பார்த்தோம். பட் நாங்கள் நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக அந்த படம் இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ படம் ஒரு 2 hours ரன் டைமு. எங்களுக்கு எப்படி போச்சுன்னே தெரில. படத்தோட ஒரு ஒன்லைன் சொல்கிறேன். ரம்யான்ற ஒரு பொண்ணு, டீனேஜ் பொண்ணு, அது ஒரு பிராமின். அது பார்த்தீங்கன்னா அவளோட அந்த பெண்ணோட 3 வகையான லைஃப், அதாவது டீனேஜ், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா காலேஜ் டைம், ஆஃப்டர் தட் ஆஃபீஸ் போகிற அந்த 32 இயர்ஸில் என்ன நடக்குது அப்படின்றத இந்த படம் ஃபுல்லாக சொல்லுது. அது அதோட வாழ்க்கையை அதுவே தேர்ந்தெடுக்குது. என்னென்ன நடக்க போகுது, அதோட வாழ்க்கையில் என்னென்ன நடக்கணுன்றதை தேர்ந்தெடுக்குது. தேர்ந்தெடுக்கிறது மூலமாக அவரோட லைஃப்பில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அதை எப்படி ஃபேஸ் பண்ணிவிட்டு லைஃப்பை மூவ் ஆன் பண்ணுது. அதுதான் அந்த படத்தோட ஸ்டோரி. ஸோ இந்த படத்தை டெக்னிக்கல் வைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்க்ரீன் பிளே வர்ஷா பரத், இந்த படத்தோட டேரக்டர், ஒரு ஃபீமேல் டேரக்டர், அவங்க சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன் நான் இதை குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, கடந்த ஒரு 10 வருஷமாகவே ரைட்டிங்கில் நம்ம தமிழ் டேரக்டர்ஸ் ரொம்ப சொதப்பின மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ரீசெண்டாக கூலி, தக் லைஃப், இந்தியன் 2, கேம் சேஞ்சர், இந்த மாதிரி படங்களை எடுத்துட்டாலே ரைட்டிங் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ஒப்பீனியன் எங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ அதில் வர்ஷா பரத்தோட ரைட்டிங் இந்த படத்தை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸ்க்ரீன் பிளே வைஸ் சரி, அந்த சீனை எப்படி அவங்க கேப்சர் பண்ணியிருக்காங்க, சினிமோட்டோகிராஃபி வைஸ் சரி, படம் ஒரு ஷாட்டுக்குமே ஒரு மீனிங் இந்த படம் கொடுத்துருக்கு. ஆனால் அந்த படத்தில் எல்லா கிராஃப்ட்டுமே சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. மெயினாக ஸ்டோரி வைஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே வைஸ் சொல்லப்போனால் சூப்பராக இருக்குது, பேசியாக இருக்குது. படம் போகிறதே தெரியல. ஏன்னா இந்த மாதிரி இந்த பேசி ஸ்க்ரீன் பிளே நிறையா படங்களில் ரீசெண்டாக நாங்கள் தியேட்டரில் போய் பார்த்ததில் F1 அந்த ஸ்க்ரீன் பிளே ரொம்ப சல்லுன்னு இருந்துச்சு, ஃபாஸ்ட்டாக போன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படம் சொல்லலாம். ஆமாம், ரொம்ப பேசியாக இருந்துச்சு. நம்ம சமீபத்தில் படங்கள் எதுவுமே ஏதோ ஓடுதே தவிர ஃபாஸ்ட்டாக ஓடுற மாதிரி அவங்களே ஒரு பாவலாக காமிச்சுக்கிறாங்களே தவிர, ஆனால் அது உண்மையிலே அது ஃபாஸ்ட்டாக இருந்துச்சான்னு சொல்லிட்டு டவுட்டாக தான் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் மெயினாக அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு, ரொம்ப யூனிக்காகவும் இருந்துச்சு. ஸ்டோரி தான் சொல்ல போனால் இந்த ஒரு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு பெண்ணோட கதைன்னு சொல்லிட்டோம். நார்மலாக ஒரு பெண், அது ஒரு 90s இருக்கிற பெண் எப்படி தன்னோட சாய்ஸஸை தேர்ந்தெடுக்கிறா. அவங்க ஒரு ஸ்பாய்லர் போட்டுக்கலாம். படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் ஆச்சு, அது சொன்னால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு தோணுது. அதுதான் சொல்கிறேன் இல்லையா, இது ஒரு பெண்ணை பற்றின கதைனால அந்த பெண்ணோட லைஃப்பை தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி, ரம்யான்ற பெண்ணோட லைஃப்பை தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது அவளோட லைஃப்பில் நடக்கிற விஷயத்த அவளே எப்படி சுயமாக தேர்ந்தெடுக்கிறா, செல்ஃப் ஓரியன்டாக தேர்ந்தெடுக்கிறான்றது தான் அந்த மொத்த படத்தோட கதை. அப்போ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது நீ சொல்லு, என்னென்ன ப்ராப்ளம்ஸ்ன்ற வரும். நார்மலாக ஒரு பெண் எந்த அவளோட சாய்ஸஸை தேர்ந்தெடுக்கும் போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். லவ்வில் பிரச்சனை வரும், லைஃப்பில் அந்த எப்படி வேலைக்கு போகிறா, அந்த குடும்பத்தை எப்படி பார்த்துக்கணும், இது அந்த வரதட்சணை கொடுக்கணுமா, ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் தான். ஆமாம், இது எல்லாமே ப்ராப்ளம்ஸ் தான். இந்த வரதட்சணை, இந்த குடும்பம்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு வேல்யூஸ்குள்ள வேல்யூஸ் மீன்ஸ் அந்த அவங்க அப்பா அம்மாவே தேர்ந்தெடுக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். லவ் மேரேஜில், பெரும்பாலான லவ் மேரேஜில் வரதட்சணையும் இருக்குது, வரதட்சணை இல்லாமலும் இருக்குது. அதுவுமே அவங்க தேர்ந்தெடுக்கிறது. இது ஆட்டை என்ன ஏலமாக விடுறாங்க, 2,000 ரூபாய்க்கு ஆட்டை ஏலம் விட்டுட்டு அந்த மாதிரி தான். அது இந்த படத்தில் ரொம்ப என்ன சொல்கிறது, அவளே என்னென்ன தேர்ந்தெடுக்கிறான்றது தான். ஸோ இந்த படத்தில் ஃபெமினிசம் பேசியிருக்காங்களான்னு கேட்டால் பேசியிருக்காங்க. பட் அது எப்படி இருக்குன்னா லெவலாக இருக்குது. நம்ம தமிழ் படங்களை எடுத்துக்கிட்டால் 2 பாணியில் ஃபெமினிசம் வந்துடும். இன்னும் கதவை அடிச்சுட்டு அக்னி சிறகே வெளியே வா அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ இன்னொன்று எப்படி இருக்குன்னா,
ஒரு பொண்ணு வந்து எல்லாரையும் மர்டர் பண்ணிட்டு உட்காந்து சிகரெட் அடிக்கிறது, இது பீர் அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இது பாலிவுட் அந்த மாதிரி சொல்கிறோம். ஸோ இதை தாண்டி இந்த படத்தில் வந்து ஒரு பொண்ணு தன்னோட லைஃப்பை வந்து எப்படி சூஸ் பண்ணுறா, அவளுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் வந்து இருக்குது. அதாவது அந்த ஃபெமினிசம், அந்த இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றது வந்து கொடுக்கப்படுறது கிடையாது, அது வந்து எடுத்துக்கப்படுறது. அந்த வகையில் அந்த எடுத்துக்கப்படுற இண்டிபெண்டன்ஸ் வந்து எந்த அளவுக்கு மேலே போனால் அது டாக்ஸிக்காக இருக்கும், எந்த அளவுக்குள்ளே போனால் அது அவங்களே தேர்ந்தெடுக்கிறதா வந்து இது. அதாவது அது வந்து ஒரு மீடியமாக தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் நம்ம அந்த மாதிரி காட்டுவாங்க, என்ன ப்ராப்ளம்ஸ் வருதுன்றதுக்காட்டு காலேஜ் டைமில் அந்த சுதந்திரத்தை வந்து ரொம்ப அப்யூஸ் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது அதையும் காட்டிட்டு, ஓகே நமக்கு சுதந்திரம் வந்து இருக்கணும், பட் வந்து அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமாகவும் இருக்கக்கூடாது, நம்மளுக்குமே ஒரு கட்டுப்பாடுன்றது இருந்துதான் ஆகணும், நம்மளுக்குமே ஒரு செல்ஃப் ஒரு கண்ட்ரோல் இல்லைன்னா அது வந்து ரொம்ப நம்மளோட லைஃபே வந்து எல்லை மீறி போயிடும். அது மாதிரி அதுலேருந்து இந்த கேரக்டர் ரம்யான்ற கேரக்டர் ரொம்ப என்ன சொல்கிறது மீண்டு வருது. அப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஓகே என்ன சொல்கிறது, நம்மளுக்கு பார்க்கும்போது ஓகே இது வந்து மீண்டு வந்துருச்சா இல்லையான்றதெல்லாம் நம்மளுக்கு கிடையாது. ஓகே இன்னுமே அதுக்கு எதுனா ப்ராப்ளம்ஸ் வரும், அதை வந்து அது எப்படி வந்து ஒரு செல்ஃபாக அதோட சாய்ஸஸ்க்கு ஓகே எனக்கு இது பண்ணணும்னு தோணுது, எனக்கு என்னோட யாரோட கன்சல்ட்டும் தேவையில்லை, எங்கள் அப்பா அம்மாவோட கன்சல்ட்டாக இருக்கட்டும், என்னோட சொந்தக்காரங்களோட கன்சல்ட்டாக இருக்கட்டும், எதுவுமே எனக்கு தேவையில்லை, என்னோட முடிவில் நான் எடுக்கிறேன் அப்படின்னு தான் இது வந்து இந்த படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறது. இந்த படத்தில் வந்து அஞ்சலி சிவராமன் அவங்க தான் வந்து ஹீரோயின் லீட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே அவங்களோட ஆக்டிங்ன்றது வந்து நல்லா தான் இருந்துச்சு, பட் சில இடங்களில் வந்து கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி நடிச்சிட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. இன்னொன்று இந்த படத்தில் வந்து அவங்க பிராமின் பொண்ணாக நடிச்சிருக்காங்க. அவங்களோட ஃபேமிலி வந்து பிராமின் ஃபேமிலியாக இருக்கும். எங்களுக்கு வந்து அது கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு, எதுக்குடா இப்போ வந்து அதெல்லாம் கொண்டு வந்துட்டு. ஆனால் வந்து த்ரூ அவுட் அந்த மூவி முடிக்கும் போது இது ஓகே தேவைதான் அப்படின்ற மாதிரி. அது தேவைதான்றதோட எனக்கு சில இடங்கள் அது வந்து கொஞ்சம் ஒரு முரணாப்பட்டுச்சு. ஆனால் நம்ம 90ஸ்லயும் அந்த ஐ மீன் ஒரு 90 அந்த மாதிரி சமயத்தில் வேல்யூஸ் வந்து அதிகமாக வச்சுக்கிட்டு இருந்தது அவங்க தான். அதாவது ஒரு டைம்ல என்னன்னு காமிக்கிறாங்க, ஒரு 90லேருந்து இப்போ 2025 ஆயிடுச்சு. அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 32 தான் படம் முடிகிற மாதிரி இருக்கு. அதுக்குள்ளே என்னென்ன பிரச்சனை இருக்குது அந்த டைம் லைன் கூட தானே காமிக்கிறாங்க. அதான் அப்போ அந்த டைமில் வேல்யூஸ் வந்து அதிகமாக வச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து எல்லாருமே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன வேல்யூஸ் இருக்குல்ல, அதுதான் இதனால என்ன சப்ரஷன் ஆகுறன்றது இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பொண்ணோட ஸ்கூல் டைம் அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து ஸ்கூலில் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 15 வயசு இருக்கும். ஒரு பையனை வந்து லவ் பண்ணுறாங்க. இவங்க வந்து வெளியில் அந்த டூர்லாம் போகிறாங்க. ஸோ அங்கே வந்து அவங்க ரொமான்ஸ்லாம் பண்ணுறாங்க. அந்த ரொமான்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா சில்லியாக இருக்கும். சில்லியாக இருக்கிறத தாண்டி அது வந்து ஒரு போயம் மாதிரி ஒரு ரொமான்டிசைஸ் பண்ணுறாங்க. அது வந்து ரியலாக இருக்கிற இல்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு. இன்னும் கொஞ்சம் ரியலாக ஒரு யதார்த்தத்துக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கலாம். அப்படியே வந்து அது கரண்ட்டில் வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்க, இந்த மாதிரி உனக்கு 30 வயசு ஆகிடுச்சு, இன்னும் வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னா கடைசி வரைக்கும் தனியாக இருக்க போறியா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு வந்து அந்த பொண்ணு சொல்லும், நான் வந்து 15 வயசில் நான் ஒரு லவ் பண்ணேன், நீங்கள் அப்போவே அந்த பிரச்சனை பண்ணாமல் இருந்திருந்தா நான் இன்னும் வந்து ஒரு நல்ல லைஃப் வந்து லீட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களால தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி போகும். அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா 15 வயசு அப்படின்றது வந்து அந்த லவ்க்கு ஏற்ற ஏஜ் இல்லை, அது வந்து கரெக்டான ஒரு பாயிண்ட். பட் வந்து அப்படியே அந்த சைடு வந்தோன்னா அந்த காலத்தில் வந்து 15 வயசு 13 வயசு பொண்ணுங்களுக்குலாம் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து இந்த படத்தில் நிறையா சீன் எடுத்துக்கிட்டால் ஒரு மெட்டஃபாராக தான் இருக்கும். ஆமாம், அது வந்து சொசைட்டியே அதை பண்ணும்போது கரெக்டானது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தனியாக நம்ம ஒரு சுயமாக ஒரு இண்டிவிஜுவல் வந்து முடிவெடுக்கும் போது அது வந்து தப்புன்றது. மிங்கிள்னு ஒரு ஆப்பில் வந்து நீ இருக்கியாடி, உன்னோட அது அத்தை பையன் வந்து பார்த்து சொன்னான் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்பாங்க. அந்த நாய் தானே இருக்கு, அப்போ நான் இருந்தா தப்பு இருந்தா. அதுக்கப்புறம் வந்து இதுலலாம் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் நீ ஃபோட்டோ போடுவியா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்பாங்க. அந்த பொண்ணு சொல்கிறோம், நீங்கள் வந்து மேட்ரிமோனி அந்த பிளாட்ஃபார்மில் போட்டால் தப்பு இல்லை, நான் போட்டால். ஸோ அந்த மாதிரி அந்த முரண்களை வந்து எடுத்து பேசினது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏகப்பட்ட விஷயம் சொல்லிகிட்டே போகலாம். நம்ம அந்த பெண் வந்து தன்னோட பெட் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கா, அது எப்படி அது நம்ம பார்க்கும்போது சில பேர் பார்க்கும்போது சில்லியாக இருக்கும். அதை பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு சீனா அப்படின்ற மாதிரி. பட் அதை உணர்றவங்களோட வழி வந்து நம்மளுக்கு தெரியும். அது நம்ம பெட்ஸ் வளர்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நம்ம அது ஒரு சீனோ அது ஒரு சீன் சொல்லிட்டு கடந்துட்டு போயிட முடியாது. அதை வந்து ஒரு ரியலாக நான் பார்க்குறேன்.
இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதுதான் இது வந்து ஒரு ஃபெமினிஸ்ட் படம்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த படத்துல ஒரு ஆணை வச்சிருந்தாலுமே அது கரெக்டாக தான் இருந்திருக்கும். ஆனா வந்து சில இம்பாக்ட் இருந்திருக்கு. ஏன்னா ஆண்களுக்கு முக்கால்வாசி கிடைச்சிருச்சு, பெண்களுக்கு தானே இப்போ வந்து கிடைச்சுன்னு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ ஓகே நிறையா சேஞ்ச் ஆகிடுச்சு, ஓவர் அண்ட் ஓவர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வருது. ஸோ கேட் வந்து இந்த படத்தில் மெயினாக எதுக்கு வருதுன்னா, அது வந்து ஒரு மெட்டாஃபராக வருது. கேட்டுன்றது வந்து ஒரு சாலிட்யூட் அனிமல். ஸோ அதை வந்து இந்த பொண்ணோட கனெக்ட் பண்ணுற மாதிரி அதை சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க அம்மா வந்து அந்த ஜன்னலை திறந்து போது கேட்டை வெளியில் போயிடும். அந்த கேட் வந்து எப்படி இருக்குன்னா வீட்டுக்குள்ளேயே வளர்கிற கேட்டாக இருக்கும். ஸோ வந்து அது வந்து எப்படி சர்வே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து இந்த பொண்ணு திட்டம். அந்த பொண்ணு வந்து சைக்காட்ரிஸ்ட் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போ இந்த மாதிரி தானே எனக்கு இருந்திருக்கும், இந்த என் பொண்ணு வந்து 15 வயசுக்கு மேலே வந்து வீட்டு விட்டு வெளில போகும்போது எனக்கு இப்படிதான் சர்வே பண்ணுவா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எழுதியிருக்காங்க. அதுதான் வந்து மெயினான ஒரு பாயிண்ட். எழுதுறதோட அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே நம்ம சொல்லி நம்ம சென்சாரும் அதை வந்து கட் பண்ணாமல் அது என்ன பிரச்சனை ஆயிருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. என்ன பிரச்சனை, அது சென்சார் ஆகி தான் வந்திருக்கு. அது அவங்களோட சுச்சுவேஷன் பொறுத்து. ஸோ அதான் இங்கே வந்து சின்ன சின்ன படங்களை வந்து சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி படங்கள்லாம் வேறு எந்த மாதிரி படங்கள் வந்து நீங்கள் பார்ப்பீங்கன்றது வந்து தெரியல. ஆமாம், இப்போ இந்த படத்தெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த படம் நல்லாயிருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவோ இல்லைனா வந்து பொதுமக்கள்கிட்ட பேசுகிறது வந்து ஒரு சொசைட்டியோட ஒரு ரொம்ப மோசமான நிலைமையாக நான் பார்க்குறேன். அப்போ வந்து அந்த மாதிரி படங்கள் வரும்போது அப்பப்போ அந்த படத்துக்கு ஆதரவு கொடுத்தாதான் அதை இன்ஸ்பயராக வச்சுட்டு இன்னுமே நல்ல படங்கள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. என்னோட தாட் என்னன்னா, அந்த ஜென்ரலாக இருக்கிற ஆடியன்ஸ் வந்து லைக் பண்ணுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது ஏன்னா நிறைய ஃபேன்ஸ் வந்து இப்போ கூலி படம் வந்துச்சு, அதை அடித்தாங்க. தக் லைஃப், இந்தியன் 2 அந்த படங்கள்லாம் அடித்தாங்க. பட் அடிக்கிறாங்களே தவிர அதை வந்து அடிக்கிறாங்க. பட் வந்து சரி ஒரு நல்ல இந்த மாதிரி படங்கள் வரும்போது ஆதரவும் தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க, ரெண்டுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் அவங்க சொசைட்டி வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற போது அவங்களுக்கு வந்து ஓகே என்னோட ஹீரோ தான் வரணும், மாஸ் ஹீரோ தான் வரணும், பட் அவர் வந்து நல்ல கண்டென்ட் தரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறது தான் ரொம்ப தப்பு. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு இண்டிவிஜுவல் வேற ஒரு சினிமாவும் வரணும், அந்த சினிமாவையும் நம்ம கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்க்கணும். அதுதான் இந்த படம் வந்து ட்ரெய்லர் விட்டாங்க, ஒரு மாதிரி கான்ட்ரவர்சியாக போச்சு. சொல்லப்போனால் நம்ம தான் அடித்தோம்னு நினைக்கிறேன். மென் சொசைட்டி தான் வந்து அடித்தது. அதை இந்த மாதிரி என்ன சரக்கு அடிக்குது பொண்ணு, ஒரு மாதிரி அதை வந்து டைஜஷன் பண்ண முடியாமல் அடித்தாங்க. படமும் அப்படி தான் நினைக்கிறேன். படத்தையும் வந்து அந்த அளவுக்கு என்ன கேட்டால் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுதான்னு கேட்டால் டவுட் தான். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வெறுமனே ஃபெமினிசம்ன்றது சரக்கு அடிக்கிறதோ தம் அடிக்கிறதோ இல்லைன்னா அவங்க லவ்வரை தூக்கி போட்டு மிதிக்கிறதோ கிடையாது. அவங்களோட ஃபெமினிஸ்ட்ன்றது அவங்களோட வளர்ச்சியில் பொறுத்து தான் இருக்குது. அவங்க எந்த அளவுக்கு ஒரு அதிகாரத்தில் போய் உட்காடுறாங்க, அவங்க எந்த அளவுக்கு பொலிட்டிக்கலாக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, பொலிட்டிக்கலாக நிறைய உமன்ஸ் வரணும். ஐடியில் மட்டும் தானே நம்ம பார்க்குறோம் அவங்களோட அதிகாரத்தை, வேறு எங்கேயுமே அவங்கள பார்க்க முடியல. சினிமாவில் கொஞ்சம் தான் இருக்கிறாங்க, சினிமாவில் இன்னுமே அவங்க இப்போ தான் இந்த படம் எடுத்தது கூட ஒரு ஃபீமேல் தான். பட் வந்து அதை நம்ம வர விட மாட்டோம். அதுதான் வந்து வர விட மாட்டோம். கொஞ்சம் சரி ஓகே பெண் தானே அப்படின்ற மாதிரி நம்ம அதை அசால்ட்டாக பெண் தானே சாஃப்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு அடிக்கிறது. கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து சப்போர்ட் வருது. பட் வந்து அவங்க வந்து கொஞ்சம் அந்த இதுவாக இருக்காங்க, ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க அப்படின்றதுக்காண்டி அந்த சப்போர்ட் கொடுக்குறீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டு, சின்ன சின்ன அந்த தமிழ் ஹீரோயின்ஸு, டஸ்கியான ஹீரோயின்ஸு, அவங்களாமே வந்து இன்னுமே கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர்றதுக்கு. ஸோ வந்து இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.